84 டேஸ் ரீடிங் ஜர்னியில் நம்ம 45ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் மிஸ்ஸஸ் செங்கிஸ்கான் மிஸ்ஸஸ் ராமன் ஓர் உரையாடல். இந்த புத்தகம் அறம் மதி அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட தலைப்பு பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்குள்ளே என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது. செங்கிஸ்கான் அவர்களோட மனைவி போர்டேவும் ராமன் அவர்களோட மனைவி சீத்தையும் ஒரு உரையாடலை நிகழ்த்தினா அதில் என்னென்னவெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கற்பனையாக சொல்லியிருக்காங்க. இது கற்பனையாக இருக்கிறதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆப்வியஸா. ஏன்னா ராமன் அப்படின்றவங்க ஒரு புராண கதையில வர கேரக்டர். செங்கிஸ்கான் உண்மையா வாழ்ந்தவர். இப்போ இவங்க ரெண்டு பேரோட மனைவிகள் அப்படின்னு சொல்லும் போது ராமனோட மனைவி சீத்தை அந்த புராண கதையில எழுதப்பட்ட ஒரு கேரக்டர். அதே மாதிரி செங்கிஸ்கானோட மனைவி போர்டே அவர்கள் உண்மையா வாழ்ந்தவங்க. சோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் ஒரு இமேஜினரி பிளேஸ்ல தான் சந்திக்க முடியும் அப்படின்றதுதான் இது ஒரு கற்பனையான கதை தான். இந்த கதையில ரெண்டு பேருமே சந்திச்சுக்கும் போது அவங்க என்னென்னவெல்லாம் உரையாடி இருப்பாங்க அப்படின்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா எழுதப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமா இது எப்ப நடக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ராமன் சீத்தை மேல சந்தேகப்பட்டு தீக்குளிக்க வச்சதுக்கு பிறகு கூட ராமனுக்கு அந்த சந்தேகம் போகாது. ஊரார் தப்பா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கர்ப்பிணியான சீத்தைய காட்டுக்கு துரத்துவாரு. அப்படி காட்டுக்கு துரத்தப்பட்ட சீத்தையை அந்த காட்டு வழி பயணிக்கிற செங்கிஸ்கான் அவர்களோட மனைவி போர்டே சந்திக்கும் போது அவங்க என்னென்னவெல்லாம் பேசிப்பாங்க ரெண்டு பேரும். இதுதான் இந்த புத்தகத்துல பேசியிருப்பாங்க. ரொம்ப நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு புத்தகமா இந்த புத்தகம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்துல நமக்கு என்ன தோணும்னா, அரசர்கள் தன் நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் அரசனா இருந்திருக்காங்க. மற்ற நாட்டு மக்களுக்கு எல்லாமே அந்த அரசன் வில்லனா தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். அந்த ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற மக்களுக்கும் அவங்க எவ்வளவு நல்லது வேணா செஞ்சிருக்கலாம். ஆனா எதிரி நாட்டுல இருக்கிற மக்களுக்கு அவங்க எப்பவுமே ஒரு வில்லன் மாதிரி அந்த நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்காக பெரிய பெரிய போர்கள் நடத்தினவங்க தான். சோ எந்த அரசனுமே முழுமையான நல்லவனும் இல்ல, முழுமையான கெட்டவனும் இல்ல அப்படின்றத நமக்கு தெரிய வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம அரசாட்சி அப்படின்றது மக்களுக்கான ஆட்சியா இருந்ததில்லை. அவங்களோட அரசு முடிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் நடத்தப்பட்ட ஆட்சி தான். எப்பவுமே ஒரு அரசாட்சி நடக்குது, ஒரு சர்வாதிகாரம், ஒரு அரசன் மட்டுமே ஒரு பவரை வச்சுக்கிட்டு அந்த பவருக்கு கீழே எல்லாரையும் நடத்துறாங்க அப்படின்னா அங்க ஈக்குவாலிட்டி அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்திருக்கும். சோ அரசர்களோட ஆட்சியில நம்ம பொற்காலத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்றது யார் யாரெல்லாம் பொற்காலத்துல இருந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை உருவாக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும். நம்மளையும் யோசிக்க வச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமா பெண்கள் விஷயத்துல இந்த சிந்தனை எப்படி இருந்தது அப்படின்றதுதான். ஏன்னா ஊரார் தவறா பேசுறாங்க அப்படின்றதுக்காக தன் மனைவிய காட்டுக்கு துரத்தின ராமன் அவங்களையும் ஊரார் தப்பாவே பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்ன செங்கிஸ்கான் அவர்களையும் இந்த புத்தகத்துல கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரோட மனைவியும் அந்த தளத்துல ஒரு டிஸ்கஷனை உருவாக்கி இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல் அப்படின்னு தோணுது. ஏன்னா பழமைவாதத்தை எதிர்த்து பேசுற ஒரு ரொம்ப அருமையான அறிவார்ந்த ஒரு புத்தகம் இந்த புத்தகம். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. இந்த புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம் தான், வெறும் 51 பக்கங்கள் தான் இருக்கு. சீக்கிரமா படிச்சு முடிச்சிடலாம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க படிச்சு பாருங்க. நீங்க இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நன்றி.